நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கெல்லாம் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமான்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. 145 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நம்மளும் எம்பிபிஎஸ் படிக்கலாம். அதுவும் இங்கே இல்லைங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வே டு ஸ்டடி ஓவர்சீஸ் கன்சல்டன்சிக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே ஃப்ரீயாக கவுன்சிலிங்கும் கொடுத்து நம்மளோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாப்பில் எந்த நாட்டுக்கு போய் படிக்கலாம், எவ்வளவு செலவில் படிக்கலாம்ங்கிறதையும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிற டிக்கெட்டுமே ஃப்ரீயாகவே பண்ணி தர்றாங்க. இவங்க பொதுவாகவே 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் நம்ம படிக்கிறதுக்கான ஏற்பாடுமே செஞ்சு தராங்க. ஜென்ரலாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் வெளிநாட்டுக்கு படிக்க செலவாகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யூரோப்பில் 2 lakhsலேருந்து படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ஃப்ரீயாகவே படிக்க முடியும். எந்த ஒரு டியூஷன் ஃபீஸும் பே பண்ணாமல் ஃப்ரீ எஜுகேஷனில் ஜெர்மனியில் படிக்க முடியும். ஸோ உங்கள் பசங்களை தைரியமாக நீங்கள் படிக்க வைக்கலாம் வெளிநாட்டில் வே டு ஸ்டடி மூலியமாக. வே டு ஸ்டடி ஓவர்சீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, காரைக்காலில் காமராஜர் சாலையில் யூனிகார்ன் பிளாசாவில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. வெளிநாடுகளுக்கு நம்ம பசங்களை அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான சரியான கைடன்ஸ் கிடைக்காம நம்மளாம் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம ஃபிஷர்மேன்லேயே ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் ஒரு நல்ல முறையில் படிச்சுட்டு இன்றைக்கி நல்ல நிலமையில் வே டு ஸ்டடி ஓவர்சீஸை ஓனாக பண்ணுறதுனால நம்மளும் நம்ம பசங்களை பயப்படாமல் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பலாங்க.